நான் ஒரு சில டேஸுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது கேவிஎன் பார்த்தீங்கன்னா, டாக்ஸிக் படத்தை ஆகஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்போ, ஸோ அப்போ அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, கேவிஎன் பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் படத்துக்கு முன்னாடி ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் டாக்ஸிக் படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி அவங்ககிட்ட பிளான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் ஜூலை மந்த் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடும் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ பலருமே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா திட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்க நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் 3rd வீக்லனா 4th வீக்கில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடும் தான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த வாட்டியாச்சும் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும் கேட்டிங்கன்னா ரிலீஸ் ஆக பார்த்தீங்கன்னா ஹை சான்ஸ் இருக்குது. ஏன்னா சென்சார் டீம் பார்த்தீங்கன்னா இந்த மூவியை பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் என்னென்ன கட்டெல்லாம் பண்ணணும், என்னென்ன மியூட்டெல்லாம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா சொல்லாமல் இருக்காங்க. ஸோ அதை மட்டும் சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கேவிஎன் உடனே பண்ணி கொடுத்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதான் அவங்களும் பார்த்தீங்கன்னா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, சென்சார் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 60 to 70% பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் தான் பார்த்தீங்கன்னா ஹை சான்ஸ் இருக்குது. மிச்சம் 30 to 40% தான் பார்த்தீங்கன்னா யூஏ கிடைக்க பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கேவிஎன் பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ ரீஎடிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பண்ணி முடிச்சாங்கன்னா சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு ரிலீஸ் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக விடுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிலீஸ் டேட்டோட பார்த்தீங்கன்னா வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்தில் ஒரு படம் மாட்டிக்கிட்டு கிடக்கு, நம்ம துருவ நட்சத்திரம். ஏன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நாளாக பார்த்தீங்கன்னா கடப்பில் கிடக்கு. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா கோர்ட் ஒரு டேட்டை கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த ஜூலை மந்த் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணிவிடணும்னு. ஸோ அந்த ரிலீஸ் டேட்டையும் பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்கன்னா அவ்வளோதான், எப்போ இன்னும் தெரியாது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஜூலை 3rd and 4th ரிலீஸ் பண்ணலாம் பார்த்தா இப்போ ஜனநாயகன் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இவங்க மைண்ட் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்குன்னே வருவீங்களாடா அதான் பார்த்தீங்கன்னா இருக்காங்க இப்போது. ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபைனலாக இந்த ரிலீஸ் டேட் பற்றின உங்கள் ஒப்பீனியனை பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது ஜூலை மந்த் பார்த்தீங்கன்னா 3rd வீக் வரலாமா இல்லை 4th வீக் வரலாமா நீங்கள் நினைக்கிறீங்கன்னு.